Hi guys, வணக்கம். Both are loving lots. We are divorced. Never chance reunite again. பார்த்தலாமா? சீரிஸ் நம்பர் 2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களும் இந்த டேரெக்டாக நோட்டிஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரீக்கப் பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, லவ்லி டவ்லி கப்புள்ஸாக இருந்திருப்பீங்க, கல்யாணம் ஆகிருக்கும், அதோட கட் பண்ணியிருப்பேன். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா, உங்களுக்கு பெரிய ஆஃபர். அதாவது முன்னாடிலாம் நீங்கள் வந்து ஆல்பம் சாங் மட்டும் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து பெரிய மூவியில் வந்து உங்களுக்கு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே ஜங்குக்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆசை. இங்கே ஜங்குக்கிட்ட அப்போ தான் நீங்கள் வந்து ரிவீல் பண்ணுறீங்க. என்னடி சொல்கிற? ஆமாம் ஜங்கு, தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் பண்ணவே இல்லை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. உன்னோட உன்னோட பொட்டன்ஷியலாம் இது பத்தாதடி, பத்தா இன்னும் நிறைய இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஸ்டேஜ்லேயே. இங்கே எல்லோரும் என்னடா திடீர்னு இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியஸ்டாக வந்து ஏதோ பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ தான் வந்து இங்கே ஜங்குக்கு வந்து வேகமாக வந்துட்டு மைக் வாங்கிட்டு, ஹாய் காய்ஸ் எல்லோரும், இங்கே பாருங்கள் என்னோடய வைஃப்க்கு, அதாவது உங்கள் ஒயினுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. என்னை மறந்துட மாட்டீங்கல்ல ஒயின்? என்ன தெலுங்கு ஒயின்? ஜங்கு, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு நீங்கள் அப்படியே கட்டிக்கிறீங்க. இல்லை நில்லுங்க ஒயின். என்னை மறந்துட மாட்டீங்கல்ல? ரொம்ப லவ் பண்ணுறேன், பெற்ற மாட்டீங்கல்ல? ப்ளீஸ், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில் கிடச்சிருக்க. இதோடு நிற்காது, எனக்கு தெரியும். பெரிய பொட்டன்ஷியல் உள்ள பொண்ணு நீங்கள் வர. will you accept my proposal? உங்களுக்கு என்னடா பண்ணுற எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படியே டைட்டாக அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. இல்லை, நீ சொல்லு, வாயால் சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, நீங்கள் தான் ப்ரூஃப். இதை பாருங்கள், உங்கள் ஒயின் என்ன இப்போது அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா வெளில வரவே முடியாது. பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் ப்ரூஃப். ஓகே ஓய் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நில் பண்ணி அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. அப்படியே ஓப்பன் ஹேண்ட்ஸ், அதாவது கை அப்படியே ஹக் பண்ணுறதுக்கு ரொம்ப நாங்கள் வந்து விரிச்சிட்டு நின்றுட்டுருப்போம் இல்லையா, நில் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நின்றுட்டு, என்ன அக்செப்ட் பண்ணிப்பியா? என்ன சொங்க இது மழுப்புற வேலை தான் வேண்டாம் மேம், ப்ளீஸ். நான் கேட்டு ஆன்சர் மட்டும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ரொமான்டிக் அப்படி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே கலர் டேஸோட நீங்கள் தான் ப்ரூஃப், பார்த்துக்கோங்க ஒயின் சொல்ல போகிறாங்க. ஜங்குக் ப்ளீஸ் டே, நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக் அப்படியே கையில் கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே மைக்கை வாங்கிட்டு கலர் டேஸோட, I love you ஜங்கு, I love you lot, I love you so much. ரொம்ப லவ் பண்ணுறேன். இந்த உலகத்தில் ஒன்று தவிர வேறு யாரும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணதே கிடையாது. நீ மட்டும் என்னை விட்டு பொண்ணு வச்சுக்கோ, அவனை சாவடிச்சிட சொல்லிட்டேன். ரொம்ப லவ் பண்ணுறேன். இதெல்லாம் எனக்கு எப்போ வேணும்? எப்போ வேணும்? ஜங்குக்கு ஐ லவ் யூ டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக போயிட்டு அப்படியே கொஞ்சம் பேக்கில் அப்படியே பேசிக்கிட்டே போயிருந்துருப்பீங்க. வேகமாக ஒடியாந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க டைட்டாக ரெண்டு பேரும். என்னால் லவ்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ரொம்ப அப்படியே ஜோராக அப்படியே கிளாப் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டினியூஸாக அந்த கிளாப் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரோட வாயிலுமே அப்படி அந்த பல் அப்படி 32 பல்லு தெரிகிற அளவுக்கு அப்படியே சிரிக்கிறாங்க அவங்களே அறியாமல். அந்தளவுக்கு ஒரு மாதிரி உங்களோட லவ் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், என்ன கப்புள்ஸா இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்களா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இப்போ அப்படியே பார்க்கவே இங்கே அப்படியே இது எல்லாமே எல்லா சோஷியல் மீடியாவும் இந்த லாஸ்ட்டாக இந்த சினாரியோ மட்டும் அப்படியே டெலிகாஸ்ட் ஆகுது. வாவ், என்ன கப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் கப்புள்ஸாக நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க இப்போ. அப்படி தான் ரெடி. இப்படி என்னோடய ப்ரொபோசல் போடா. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐம் த ஹாப்பியஸ்ட் உமன் இன் த வேர்ல்டா. காப்பி கேட் என்னடி
டேய் எல்லாரும் பார்க்குறாங்க விடு. பார்க்கட்டும், எனக்கு அதை பற்றி எந்த ஃபீலிங்கும் இல்லை. உன்னை பற்றி மட்டும்தான். உன்னை பற்றி மட்டும்தான். டீ இடுப்பில் இருந்து கை விடு. முடியாது டீ. அங்கே பாரு ஃபோட்டோ ஷூட் இருக்கட்டும். ஜங்குக் டீ நீ அங்கே பாருடா. இருக்கட்டும்னு சொன்னா. டீ வேண்டாம், கையிடுறான். இடுப்பு என்ன பண்ணுற? இடுப்பில் கல்லாதடா. அப்போ என்ன பாரு. எப்படா வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. உனக்கு என்ன கொழுப்பா? ஆமாம், இந்த கொழுப்பை இங்கே ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் குறையும். என்ன பண்ணுறோம்? சங்கு என்ன பண்ணுறேன்? டேடி அப்பா அப்பா அப்பாடா. அங்கிள் வாங்க அங்கிள் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி அவரோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்பயும் அவரோட கையில் சும்மா இருக்கவே மாட்டேங்குது. அப்படியே அவங்க இடுப்பில் அப்படி ப்ளே பண்ணிகிட்டே இருக்குது. பயப்பிள்ளைக்கால காத்துட்ருக்கவே முடியல அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே வந்து கீழே வந்து அதாவது உங்களோட டீம் எல்லாருமே வந்து டேடி அங்கே பாரு, அவனால் சும்மா நிற்கவே முடியலடா. நீ அவன் பாரு இங்கே வைனை போட்டு வாழைப்படுத்திகிட்ருக்கான்டா அப்படின்லாம் சொல்லி இங்கே பேசிகிட்ருக்கவே அவன் மச்சான் இது அப்படியே வீடியோடா வேணாண்டா டீ ஹிட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிம்மின் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். டீ க்ளோஸ் அப்லாம் வேணாண்டா, அங்கே வைனும் இருக்கா, பார்த்துக்கலாம் நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கான். இங்கே அப்படியே இங்கே ஜங்கு கூட ரியாக்ஷன்ஸ்லாம் அங்கே தாங்க முடியல. அதை சொல்லி இங்கே சிரிச்சிட்ருக்கானுங்க. ஃபைனல் அங்கே ஃபோட்டோ ஷூட்ஸு ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிஞ்சுட்டு இப்போ வந்து அப்படியே வீட்டுக்கு நீங்களும் எங்கள் ஜங்குக்கும் அப்படியே காரில் கிளம்புற மாதிரி. ஆனால் இங்கே வந்து உங்கள் டீம் வந்து உங்களை விட்டு எட்ட போகவே இல்லை. டீ போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்டாலுமே எட்ட போகிற மாதிரி இல்லை. அப்படி ஒரு ரொம்ப அப்படியே ஜெல்லு மாதிரி ஓட்டிகிட்ருக்கானுங்க. நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னடி சிரிக்கிறியா? நான் எதுவும் சிரிக்கலை. அப்படியே தெரி பல் அப்படி எல்லாமே தெரியுது. ஜிம்மின் உன்கிட்ட வீடியோ காமிச்சானா? ஜிம்மின் உன்கிட்ட வீடியோ காமிச்சானான்னு கேட்குறேன். என்கிட்ட காமிச்சான். ஆக்சுவலாக எனக்கு அதை பார்த்தோன்னே வெக்கப்பட்டிருக்கணும், இல்லை கோவம் வந்திருக்கணும். ஆனால் அது ரெண்டுமே கிடையாது. இதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டேன். என்ன பண்ணா? என்ன வீடியோ? நீ ஜிம்மின் கிடைக்கிது உன்னோட ஃபேஸை வேறு க்ளோஸ்அப்பில் வச்சு வேறு எடுத்திருக்கான். பப்ளிஷ் பண்ணுற போகிறேன்டா பார்த்துக்கோ. அப்புறம் நீ பேடாக ஃபீல் பண்ணுவ கண்டிப்பாக. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே திருப்புறாரு. மச்சான் நாங்களாம் அங்கே இருக்கோம்டா. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஒரு நாள் விட்டு தொலைங்களாண்டா. முடியாதேடா, எங்களால் தான் அங்கே ஒயினு. ஆமாம் ஜங்கு, அவங்க இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா அவங்க இல்லைடா. சரி, யார் டைலாக் எழுதி கொடுத்தது? அப்படிலாம் இல்லையே. அப்புறம் உனக்கு டைலாக்லாம் பேச வருமா? வரும். சரி ஜங்கு இடுப்பில் இருந்து கையிட. யார் சொல்லி கொடுத்தது? யார் எவன்? அப்படிலாம் இல்லை ஜங்கு. இப்போ நீ சொல்லலன்னு வையன் அவ்வளோதான். வேறு என்ன பிளான் பண்ணியிருக்கானுங்க இவனுங்க? இவ்வளோ தூரம் கூட வரானுங்கன்னா பிளான் இல்லாமல் இருக்காதே. என்னடி உன்ட்ட சொல்லிட்டானுங்களா? இல்லை. எங்கே போகிறோம் போ. என்ன உங்கள் வீட்டுக்கா? ஏடி நான் தான் சொன்னல, ரிச்சுவல்ஸ் எதுவும் வேண்டாம், நிறைய ஒர்க் இருக்குது, போகணும், நம்ம தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும், நாளைக்கு நான் அப்ரோட் போகணுன்னு சொன்னேன்ல. ஜங்கு என்ன நினச்சிட்ருக்க? இந்த பார், எதுக்கு கத்துற? டேய் யாரா எவன்? என்னை கேட்காத எதுவும் கமிட் கொடுக்காதீங்கன்னு சொன்னால. டே மச்சான் என்னடா என்னாச்சு? எவன் என்னை கேட்காம கமிட் கொடுத்தது? இப்போ எதுக்கு இப்போ எதுக்கு என் மாமனார் வீட்டுக்கு போகிறோம்?
மச்சான் என்னடா கல்யாணம் ஆயிருக்கு ரிச்சுவல்ஸ் நக்கிட்டா மயிர் புரிஞ்சு நாளைக்கு போகணும்னு தெரியும். இப்போது அங்கே போனா டீ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ஈவினிங் வரைக்கும் ரிச்சுவல்ஸு, அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம்டா. அப்புறம் எனக்கு கல்யாணம், நான் இவ கூட தனியாக ஸ்பெண்ட் பண்ண வேணாமா? மச்சான் எப்படி வந்துட்டு சொல்கிறது, அவங்க வேறு ஒரு 1 வீக் கழிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல டேட் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு இப்போயே அவசரப்படுறான்டா. என்னடா இவன் கேட்பானா? வாய்ப்பு இல்லைடா, வாய்ப்பு இல்லை. இவன் இப்போவே அவசரப்படுறான், கத்துறான். இதில் ஒயினை விட்டு பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஒயினு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே பேசிக்கிறானுங்க. இங்கே ஜிம்முன்னு தான் வந்து மச்சி இது மச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருப்பானா. இங்கே ஜிம்முடைய பார்த்து முறைப்பாங்க ஜங்குக்கு. ஜங்குக் எதுக்கு எல்லாரையும் முறைக்கிற, பேசாத விடு, கொஞ்சம் தான் ரிச்சுவல்ஸ். என்னடி விடு, கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன், டேட் இருக்காது, டைம் இருக்காது, நம்ம தனியாக ஸ்பெண்ட் பண்ண சொன்னா இல்லையா? ஜங்குக் எதுக்கு கத்துற, எல்லோரும் இருக்காங்கல்ல. இருக்கட்டும், ஏன் தெரியாத என்னை பற்றி அவனுங்களுக்கு? டே பாரு, நான் கூட தனியாக ஸ்பெண்ட் பண்ணும் இந்த ஒன் டே ஃபுல்லாக. இந்த ஒன் டே தாண்டே இருக்கு, நெக்ஸ்ட் அப்புறம் எனக்கு டைம் இல்லை. என்ன பண்ணிட்டோம், இதில் உனக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிருக்க, நீயும் என் கூட வர முடியாது. இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஜங்குக் இது என்ன 1 வீக்கு தானே, பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்று, உனக்கு இருக்காது, உனக்கு இருக்காது, உனக்கு எனக்கு இருக்கு. என்ன ஜங்குக் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கற்றுக்கிட்டே இருக்கான். இங்கே பக்கத்தில் வந்து உங்களோட டீமு பாய்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கண்டுக்கவே இல்லை. ஜங்குக் அவ்வளோ கற்றுன்னு கத்திகிட்ருக்கான். உங்களுக்கே ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆகிடுச்சு. இப்படி உட்காந்துட்ருக்கீங்க சைலண்ட்டாக. அப்படியே நீங்கள் இங்கே வந்து ஆரம் தான் வந்து கார் ஓட்டிகிட்ருப்பாரா? ஆரம் என்னம்மா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக் அப்படியே பார்த்துக்கிட்டே, ஏம்மா ஏன் என்னாச்சு? உங்கள் அப்பா அங்கே தானே வர சொன்னாங்க, ஏதோ ரிச்சுவல்ஸ். இல்லை வேண்டாம், நான் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜங்குக் அப்படியே பார்க்குறீங்க. அவர் எதுவுமே பேசாமல் அப்படியே தான் சைலண்டாக இருந்துகிட்ருக்காரு. ஜங்குக் கூட கெஸ்ட் ஹவுஸ் போங்க. என்னம்மா ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் வர சொல்லியிருக்காங்க, நீ மாட்டேன் இன்னும் கெஸ்ட் ஹவுஸ் அதுன்னு சொல்லிட்டு இரு, அதெல்லாம் வெயிட் பண்ணுவான். அவன் கிடக்குறான் பாய்ச்சிக்கிறான். டேடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆரம் வந்து திட்டவே, இங்கே வந்து ஜங்குக்கு வந்து ஆரம்பியும் பார்த்து அப்படியே முறைச்சிட்ருக்காரு. நீங்கள் வந்து ஆராம் கேட்டு சொல்கிறீங்க, எல்லாரும் நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் போங்க. இங்கே அப்படியே ஜங்கு கூட அப்படியே கையை பிடிச்சிட்டு, நான் அப்பா அம்மா கிட்டே பேசிக்கிறேன் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக வந்துட்டுருக்கீங்க. ஃபைனலாக எங்கள் கெஸ்ட் ஹவுஸுமே வந்திருக்கோம். இங்கே எல்லாருமே அப்படியே கீழே கார் வெட்டி இறங்கியிருப்பாங்களா. இங்கே ஜங்குக்கு வந்து எங்கே வரீங்க? இல்லைடா அரேஞ்ச்மெண்ட் நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன், கிளம்புங்க. மச்சான் என்ன கிளம்புங்கடான்னு சொல்லிட்டேன். மச்சி என்ன அவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்? இங்கே பாரு, என்னோட மூஞ்சே சுருங்கி போச்சு. லூசு தனமாக பண்ணிகிட்ருக்கான்டா. ஏதோ இவன் கேரக்டே இப்படி தான். ஸோ பாவண்டா வாயின்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்ருக்கவே, இங்கே வந்து சும்மா கீழே வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கானான்னு சொல்லிட்டு அதையாவது பார்த்துட்டு போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அதுக்காட்டி உங்களுக்கு அங்கே நிற்கவே ஒரு மாதிரி பிடிக்கலையா? ஸோ அப்படியே நீங்கள் மேலே போயிட்டீங்க, ஆர்குமெண்ட்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய்ட்டு அப்படியே உங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே கழட்டி அப்படியே வச்சிட்ருக்குறீங்க. அப்படியே ஜங்குக்கு தான் உங்களை வந்து பின்னாடி பேக்கப் பண்ண மாதிரி. என்னடி எது கழுற? இல்லை ஜங்கு, ஒரு மாதிரி ஃபைட்டாக ஃபீல் பண்ணேன். இல்லை நான் தான் கேட்டேன், இதுக்கு நீ கேட்டுற? இல்லை ஒரு மாதிரி நான் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களுக்கு நெக் பீஸு ப்ளஸ் வந்து இயரிங்ஸ் அதெல்லாம் வந்து கழட்டுறதுக்காக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஒரு டச்சஸும் ஒரு மாதிரி செல்மிஷம் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே ஸ்கிப் ஆகுது. உங்கள் வளையல் கயிற்றதாக இருக்கட்டும், அங்கங்கே அப்படியே டச்சஸ்லாம் கொஞ்சம் டீப்பாகவும் போகுது. இங்கே வந்து அப்படியே டோர் நாக் பண்ணுற சத்தம். இவனுங்களை அதுக்கு தான் கூட வராதுங்கடான்னு சொன்னேன், வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கடி. நீ இருக்க பார்த்தியா? எதுக்குடா கத்துற போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளிட்டு அப்படியே பெட்டில் அப்படியே உட்காடுறீங்க. இங்கே ஆரம்பம் தான் விளையாடா,
என்ன ஆரம், போங்க, வெளில வாடான்னு சொன்னேன், வெளில வா. ஐயா ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆக்குறீங்க, போங்க. டீ வாடா வெளில அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஆரம் வந்து அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு, என்ன ஐயா உங்கள் பிரச்சனை? ஏடா அறிவில்லைடா உனக்கு? அந்த பொண்ணை கட்டியே தரமாட்டேன்னு சொன்னாங்க, ஒரு தாலி கட்டிட்டுன்றதுக்காக அப்படியே கூட்டு வந்துட்டியே. அவங்க பேரண்ட்ஸ்டா, உனக்கு எப்படி இருக்கும், அவன் மனசில் என்ன இருக்கும், அதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா நீ? பைத்தியக்காரத்தனமாக ஏதோ பண்ணிகிட்ருக்க. சரி ஓகே, நீ உள்ளே போ, அவளுக்கு போ, ஓகேன்னு சொன்னால் நெக்ஸ்ட் மூவ் போ. ஆனால் அவளுக்கு வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு வையன், சாவு அடிச்சிடும்டா அவனை, பார்த்துக்கோ. அவன் மனசில் இப்போ அவரோட பேரண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பான். நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வையன், பாதில் கட்டி எடுத்துகிட்டு ஓட போகிறான். சரியில்லைடா, நீ சரியில்லை, நீ பண்ணுறதுக்கெலாம் சரி ஓகேடா பரவாயில்லடா அப்படின்னு சொல்கிறதால எங்களே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடல. ஓகே, நான் சொல்கிறத கேட்குறதோ கேட்காதோ அவன் விருப்பம், கிளம்புறோம்டா. ஐயா கிளம்புறோன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து ஜங்குக்கு வந்து கையை பிடிச்சிருப்பாரு. அப்படியே கையை உதறிட்டு ஆரம் அப்படியே கடகடன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. டேய் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டானுங்க. இங்கே ஜங்குக்கு மட்டும் அப்படியே பார்த்துட்டு இங்கே அப்படியே ரூம்குள்ளே வராரு. நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு போய் உட்காந்துட்ருப்பீங்களா, அப்படியே முட்டி போட்டு, என்னடி ஜங்குக் ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜாலை என்ன அப்படியே பிடிச்ச மாதிரி அப்படியே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் அப்படியே முத்த கொடுக்குறாரு. என்ன சொல்கிறேன்னே தெரில ஜங்கு, ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையிலையும் மொத்தம். நீங்கள் இதுக்கப்புறம் எதுவுமே பேசவே விரும்பல, இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அவரோட கையை வந்து உங்களோட கையை எடுத்து அவராகவே எடுத்து ஹக் பண்ணிக்க வச்சுக்கிறாரு. என்னடி எப்போண்ணே அப்பா அம்மா பார்க்கணும் அதாண்ணா? அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு? ரொம்ப ரொம்ப உனக்கு புரியாதுடா. என் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. நீ என்ன தான் அவனை கூப்பிட்டு வந்து இவனை கூப்பிட்டு வந்து பொண்ணு கேட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே கூட உங்களுக்கு அரை மனசோடு இருந்துகிட்ருக்காங்க. இதில் நீ கடகடன்னு சொல்லாமலே கூப்பிட்டு வந்துட்டா என்னடா நினைப்பாங்க? என் சைடு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஜங்குக்கு, ரொம்ப பெயினாக இருக்கு. நீ இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல. நிறைய விஷயம் எனக்கு கேட்காம பண்ணுறேன். உன்னை எனக்கு ஏன் இவ்வளோ பிடிச்சிருக்கே தெரியல ஜங்கு. நீ இப்போ சொல்கிறது கூட தட்டக்கூடாது, உன் கூட தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனால் உனக்கு மட்டும் ஏன் புரிய மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சிட்டு அழறீங்க. இங்கே ஜங்குக்கு வந்து டைட்டாக அப்படியே பண்ணிவிட்டு, சரி 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 சரிடி அழாத. இல்லை பாரு, நீ அழுதானு வையா எனக்கு டென்ஷன் ஆகும்னு சொல்லிட்டேன். உனக்கே தெரியும் இப்போ எதுக்கு அழற? இல்லை இப்போ உனக்கு என்ன தோணுது சொல்லு, நீ சொல்கிறத நான் கேட்க போகிறேன். சரி உன் வீட்டுக்கு போகலாம். சரி போகலாம். ஆனால் அங்கே நைட்டு எனக்கு எல்லாமே வேணும். என்னால் முடியாதுடி, ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். ஆனால் உன் விஷயத்தில் நீ கரெக்டாக இருக்குடா. அப்புறம் பொண்டாட்டி பக்கத்தில் வச்சுட்டு எவனாவது எடி அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி மாற்றம் முடிச்சுட்டு எது தூ பண்ணுறான்டே. ஆனால் நீ என்ன டச் கூட பண்ணவே விட மாட்டேன் ஜங்கு. சரி ஓகே வா. வான்னு சொன்னேன் ஒன் டே என்ன மீன் பண்ணுற? இப்போ உடனே வான்னு சொன்னால் வந்துடுவியா? மொத்தம் தாண்டி கேட்குறேன், வேறு எதுவும் இல்லை. லிப்ஸ்டிக்லாம் பரவாயில்லடி, பரவாயில்ல வா. இல்லை வரியால் நான் வரட்டா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே பேக்கில் போவீங்களா? அப்படியே உங்களை பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகிட்டு ஒரு மாதிரி டீப்பாக இருக்குது அந்த கிஸ்ஸு. உங்கள் தலையெல்லாம் அப்படியே லைட்டாக ஜாலைனோட அப்படியே கழுத்தில் அப்படியே பிடிச்ச மாதிரி அந்த கிஸ்ஸு. நீங்களுமே அவரோட முடி அப்படியே பிடிச்ச மாதிரி அந்த கிஸ்ஸு ரொம்ப டீப்பாக அப்படியே அந்த கிஸ் அப்படியே போகுது. அவரோட கை அப்படியே ப்ளே ஆகுமா? நீங்கள் ஜங்குக்கு வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறீங்க. சரி 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 ஓகே, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நானும் பண்ணுறோம். சரி அதான் நைட்டுன்னு சொன்னல, ஓகே போகலாமா? எப்படி வா? இல்லை தெரியுதுல்ல, வா. ட்ரெஸ்ஸு வேறு மாற்றி கண்டுபிடிச்சிடுவாங்க. ஜுவல் மட்டும் எடுத்து போட்டு விடு,
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ ஜுவல்லாம் அப்படியே எடுத்து போட்டுட்ருக்காரு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்கடா, உங்களுக்கே தெரியும் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி. ஓகே. அப்படியே ஜுவல்ஸ்லாம் அப்படியே போட்டு விட்டு அப்படியே 2 பேருமே இப்போது காரில் தான் இப்போது உங்கள் வீட்டுக்கு அப்படியே போகிறீங்க. ரிச்சுவல்ஸ் இருக்க வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதாவது ஜங்குக்கெல்லாம் கூட்டு வச்சுட்டு ரிச்சுவல்ஸ் நடக்குது. பாலும் பழமும் கொடுக்குறாங்க, அப்பளம் நொறுக்குறாங்க, அது இது அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. பூஜை ரூமில் சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், அங்கேருந்து குலதெய்வம் கோவில் போகிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்கிப்பு. ஈவினிங் ஒரு 5:30 தான் வீட்டுக்கே வரீங்க. அதாவது அந்தந்த ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சுட்டு ரூமுக்கு அப்படியே போகிறீங்க. 2 பேருமே இப்போ ரூமுக்கு 5:30 தான் போகிறீங்க. செம்ம டயர்டு. நீங்கள் அப்படியே ஃப்ளாட்டு படுத்துறீங்க. ஏய் இங்கே பாரு. சொல்லுங்க. எந்திரி ஃப்ரெஷ்ஷப் ஆக. ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குடா. கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நாப். அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துறீங்க. அவர் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு என்னடி ஐயோ ஜங்குப்பா வேண்டாண்டா ப்ளீஸ் தான். என்னடி பண்ணுற? ஜங்குக்கு வேண்டாம் டி. இது இது இந்த டைமில் நடக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்கடா. அம்மா சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ப்ளீஸ் 1 வீக் இருக்கணும் மாமி, எதுவும் நல்ல நேரம் அது எதுன்னு சொன்னாங்கடா. ஏண்டி மார்னிங்கே சொன்னல ஜங்குக்கு இல்லை என்னன்னு கொல்ற? ப்ளீஸ்டா என் சொல்ல புச்சுக்கு பையா புரிஞ்சுக்கூடா ப்ளீஸ். 1 வீக் மட்டும், மற்றது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அது மட்டும் வேண்டாம். சரி ஓகே. இப்போ முடியலடா. அப்புறம் எப்போ? நைட்டு தூங்கும்போது. சரிப்படு. ரொம்ப லேட்டாக இருக்கா? ஹக் பண்ணிக்கிட்டாவது படுக்கலாமா என்ன? ஹக் பண்ணிட்டு படுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour கிட்ட அப்படியே படுத்து தூங்குறீங்க. நல்லா தூக்கம். சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுருந்துருப்பாங்க. இப்போ ஒரு 1.5 hour 2 hours அப்படியே கிராஸ் ஆகிருக்கும். இப்போ அப்படியே டோர் நாக் பண்ணுற சத்தம் மாதிரி கேட்குது. ஜங்குக் ஜங்குக் டே கதவு தட்டுறாங்க தோறடா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டே இருக்கீங்க. எந்திரிக்க மாதிரி இல்லை. நீங்கள் இப்படி தடுமாறிட்டு வந்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா கண்கொள்ளா காட்சியாக சாரிலாம் கலைஞ்சி போயிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அடியே 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 பேச்சுக்கறி என்னடி கூடாது? அடியே மாப்பிள்ளை ஒல்லியாக இருக்காரு. அம்மா ஏன் உனக்கு தெரியாதா? அடியே ஒரு ஆப்போசிட் ரூமில் இருக்கார்ல நினச்சிட்ருக்கோம் நாங்கள். அம்மா இல்லை உங்களுக்குலாம் தெரியும்னு நினச்சோம். பாவி 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 ஏதாவது நடந்ததா? பாடா என் வயிற்றில் பாலை பார்த்தேன். உன் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான். அம்மா இல்லை பாடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கவர் பண்ண மாதிரி அப்படியே உங்களை இன்னொரு ரூமுக்கு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே ஜங்குக்கு தெரியாது நீங்கள் வெளில போயிட்டீங்க, உங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். இங்கே நல்லா தூக்கம் தூங்கி எந்திரிச்சிட்டு பார்த்தா ஆளைக்கானா. கட்டி பிடிக்கிறதுக்கு தடுமாறி பார்க்குறாரு. ஆளைக்கானா. எங்கே போனாவ? பாத்ரூம்லாம் இருக்காளோ அப்படின்னு சொல்லி பாத்ரூம்லாம் பார்க்குறாரு. இல்லை. அவர் அப்படியே ட்ரெஸ் அப்படியே அவருமே ஷர்ட் வந்து பட்டன்லாம் ஒரு 3 பட்டன் கிட்ட வந்துருக்கும். அப்படியே வெளில ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்து பார்க்குறாரு. பார்த்தா எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ட்ரெஸ்லாம் கலைஞ்சி கிளம்ஸியாக வந்து வெளில பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் செய்கிறார். ஓய்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாப்பிள்ள அவள் மேலே தான் இருக்கா. ஓ ஓகே தேங்க்ஸ். மாப்பிள்ள எங்கே போகிறீங்க? ஏன்டி? இல்லை நீங்கள் தனி ரூமில் தான் இருக்கணும். என்ன? இல்லை நீங்கள் தனி ரூமில் தான் இருக்கணும் மாப்பிள்ள, அவ்வளோ எதுக்கு தேடுறீங்க? என்ன பேசுகிறீங்க? அவ என் பொண்டாட்டி. என்னடி இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அதாவது ஜங்குக்கிட்ட பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி தயங்குறாங்க. அவரோட ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே இதை பாருங்கள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வராரு. மேலே வந்தால் இப்போ தான் உங்களை வந்து வேறு தனி ரூமில் விட்டுட்டு உங்கள் அம்மா அப்படி வெளில வருவாங்களா? அடி ஒயினுங்க. மாப்பிள்ளை எதுக்கு? என்னாண்டி என் ஒய்ஃப் அவ. இப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க, இல்லை மாப்பிள்ள அவள் என் ரூமில் இருக்கணும், என் கூட படுத்துக்கிட்டோம், 1 வீக் தானே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முடியவே முடியாது, என் ஒய்ஃப் என் கூட தான் இருப்பாள், எனக்கு நைட் மட்டும்தான் டைம் இருக்குது, ஸோ தனியெல்லாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சேம் டைம் வந்து இல்லை எங்களுக்குள்ளே எதுவும் நடக்காது, அவளுமே என்கிட்ட பேசினேன் அதை பற்றி.
ஸோ விடுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை மாப்பிள்ளன்னு அதே பிடிவாதமாக உங்கள் அம்மாவும் பேசிகிட்ருக்காங்க. கொஞ்சம் உங்கள் ஜங்குக்கு அப்படியே கோவம் வருது. என்னடி என்ன நினச்சிட்ருக்கீங்க? இதோ பாருங்கள், என் ஒய்ஃப் என் கூட தான் இருப்பா, தலங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற ரூமில் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மாட்டம் வராரு. டோரு க்ளோஸ் பண்ணிட்டாரு. இங்கே உங்கள் அம்மாவுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறேன்னு தெரில, காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்துடுறாங்க. சரி, கீழே யாருக்கும் தெரியாத இருக்கிற வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் இப்போ தான் வந்து ட்ரெஸ்லாம் நீங்கள் மாற்றிட்டுருப்பீங்க. ரெடி பண்ணுற ஜங்கு இங்கே என்ன பண்ணுற? ஏன் போகிறடி ரூமு, நான் வர்றதுக்கு என்னடி? ஐயோ, யாருக்கோ தெரிய போகுது, வெள்ளப்போ நீமா. என்ன அவங்க சொன்னாங்கன்னா நீ எப்படி தட்டாத கேட்பியா? நைட்டு என்ன சொன்னேன்? ஜங்குக்கு இல்லை, அம்மா தான் சொன்னாங்க, அதனால். அப்போது அம்மா சொன்னாங்கன்னா தட்டாத கேட்ப, புருஷன் சொன்னால் உனக்கு காலில் விழாதுல. நைட்டு சும்மா தான் விடலான்னு பார்த்தேன், ஆனால் நீ பண்ணுறத பார்த்தா எனக்கு வேணும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட் அப்படியே கழட்டி எரிஞ்சிட்டு அப்படியே உங்களை பார்த்த மாதிரி அப்படியே ஃபார்வர்டாக வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பயத்தில் அப்படியே நின்றுருக்குங்க. ஜங்குக்கு வேண்டாம், இது பாரு, எனக்கு வெறுப்பேற்றாத. என்னடி? என்ன வெறுப்பேற்றாத? இது பாரு, எனக்கு தெரியாது, எனக்கு இப்போது எல்லாமே வேணும். ஜங்கு புரிஞ்சுக்கோ ஜங்கு, எதுக்கு இப்படி பண்ணுற நீ? உனக்கு இது பாரு, வெளில இருக்கிறவங்களுக்கு நீ பேசுறது கூட கேட்கும். இது ஒன்றும் உங்கள் வீட்டு சைடு மாதிரி கிடையாது. நீ பேசுறது எல்லாமே கேட்கட்டும். ஏன் ஜங்கு இப்படி பண்ணுற? சொல்கிறத கொஞ்சம் கேளு ஜங்குக்கும். முடியாது. நீ வரையல, நான் தூக்கிட்டு இவனை அடக்கவும் முடியல, என்னால் அடங்கி போகாமல் இருக்கவும் முடியல. ஜங்குக்கு என்னடி? ஏன்டா அப்படி பார்வையிலே கொள்கிற? நீனும் தானே கொள்கிற. ஆனால் நீ கொள்றத கூட தாங்கிக்கலாம். ஆனால் உன் பேரண்ட் சொல்கிறாங்கன்னு சொல்லி வேலைக்கு போகிற பார்த்தியா, அது என்னால் தாங்க முடியல. வேணா, கிட்ட வராத ஜங்குக்கு. வந்து என்ன பண்ணுவேன்? உன்னை அடிச்சிருவா சொல்லிட்டேன். சரி, என்ன பண்ணுவோ நீ பண்ணிக்கோ. அதுக்கு நான் திரும்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வேணாம் ஜங்குக்கு, நான் கத்திருப்பேன். என் வீட்டிலேருந்து அப்புறம் உங்ககிட்ட சண்டை போடுவாங்கடா. போடட்டும், ஏன் கொண்டாடிடி? தோ எங்கே தாலிங்க? ஃபுல்லையா? ஜங்குக்கு என்ன பண்ணுற? தாலி ப்ரீஸ்குள்ளே போட்டிருக்கியா? தள்ளடா, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பேக்கப் பண்ணிவிட்டு அவங்க கைப்பிடிச்சி அப்படி இழுக்கிறாரு. வேணாம் ஜங்குக்கு, புரிஞ்சுக்கூடா. அவங்க சொல்கிறது ஒரு வாரம் தானே, உனக்கு தரவே மாட்டேன்னு சொன்னாங்க, இப்போ தந்திருக்காங்க. நான் உன்னோடையதுடா. டீ தான் உனக்கு புரியுதில்ல, விடு. புரியுது. அப்புறம் டே சும்மா இருடா, எதுக்கு கழுத்துக்கிட்டலாம்? ஜங்குக்கு வேண்டாம்டா ப்ளீஸ். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மரியாதை கொடுடா ப்ளீஸா. நீ கொடுறே, உன் அம்மா உன் அப்பா நீ கொடு, நான் இதுக்கா உனக்கு மாமனார் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. அவர் உங்கள் கழுத்துக்கிட்ட அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி உங்கள் ஜாலின்லாம் பிடிச்ச மாதிரி அவரோட ப்ரீத்தாலே உங்களை ஒரு மாதிரி உசுப்பித்துறாரு. வேணும் ஜங்குக்கு, ஒரு மாதிரி இருக்குது, தள்ளி போடும். இது தள்ளுற உனக்கு வேணான்னா நீரே, எனக்கு வேணும். வேணாம் ஜங்குக்கு, என்னால் முடியல. என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலையா? உனக்குள்ளே போகிற பாரு. இப்படி வெயிட் பண்ணுறவா, கை விட்டுறா. சும்மா என் ஜங்கு அப்படி பண்ணுற, எதையும் பண்ணவே விட மாட்டாடி. வேணாடா வேணும்.
வரியால் அப்போ முடியலடா கொல்லாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜாலையை பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து அவரோட மூக்கில் வந்து முத்த கொடுக்குறீங்க. போதடி போத 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 ஜங்குக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட காதுக்கிட்ட சொல்கிறீங்க. பட் ஆனால் அது ஏதோ ரொம்ப ஒரு ஹனி மெலோடி அப்படின்ற மாதிரியே இருக்குது. அப்படியே அவரோட கை அங்கங்கே லைட்டாக அப்படியே ப்ளே ஆகுது. அவரோட சில்மிஷத்தில் நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே உருக்கி தான் போகிறீங்க. டே கையை வச்சுட்டு சும்மா இரு, வேண்டாம் எங்கே கை வைக்கிறேன், ஜஸ்ட் மசாஜ் பண்ணுறேன். டே வேணாம் ப்ளீஸ், எனக்கு கொள்ளாத ப்ளீஸ். என்னால் எப்படி அம்மா அப்பா சொல்கிறது தட்டாமல் இருக்க முடியாது. ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் ஜங்கு, ப்ளீஸ் வேணாடா, எனக்கு கொள்ளாத ப்ளீஸ் 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 ப்ளீஸா. என்னடி பிரச்சனை உனக்கு? முடியல ஜங்குக்கு, ஏன்டா அப்படி படுத்துகிறேன்? ப்ளீஸ் 1 வீக் தானே, அப்பாவை ரொம்ப நான் ப்ரைன் வாஷ் பண்ணியிருக்கேன்டா. ப்ளீஸ் அவங்க சொல்கிறது 1 வீக் தானே, வெயிட் பண்ணேன். உனக்கும் அந்த கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு நீ வர்றதுக்கு 1 வீக் ஆகிடும்ல, எப்படின்றதுக்குள்ளே போயிடும். வேணாடா ப்ளீஸ், என்னால் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியெல்லாம் இருக்க முடியாது. ப்ளீஸ். இப்போ என்னன்றா? ஜங்கு கையிடுறி மோளை, டீ கோச்சுக்காத, கையை இடன் நான் விருப்பி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால்கனி போயிட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ போயிட்டு நம்ம சமாதானப்படுத்த போனோன்னா ஒரு கீஸ் கொடுக்கணும், ஹக் கொடுக்கணும், திரும்ப அவனை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்கேங்க. அவர் வரவே இல்லை. பால்கனியில் நின்றுட்டு ஊதுன்னு ஊதிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட அப்படியே ஊதிட்டு இருந்திருப்பார். எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே வீட்டிலே உட்காந்துட்ருக்கீங்க. அவர் பால்கனிலேருந்து அப்படியே திரும்பி உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்த மாதிரி ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்களே தவிர பேசவே இல்லை. அவர் வந்து உங்களை ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்காரு. உங்களை லைட்டாக முறைச்ச மாதிரியும் பார்த்துட்ருக்காருன்றவுடனே நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு அவரையும் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவருடைய ஸ்மோக் பண்ணதை அப்படியே தூக்கி போட்டு அப்படியே உங்களை பார்த்த மாதிரி அப்படியே வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக், உனக்கு என் மேலே கோவமா? கோவம் இல்லை, சரி காமிச்சன் வையன், பெட்டு 2 ஓடியும் பரவாயில்லையா? டீ மேலேருந்து கையிடு. இல்லை ஜங்குக், மேலேருந்து கையை இடுன்னு இருக்கிற கோவத்தில் என்ன பண்ணான்னு தெரியாது. அந்தளவுக்கு வெறித்தனமாக இருக்கண்டி. இதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த ஜாலையை பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் லிப்பை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுறாரு. வேணாம் ஜங்குக்கு, வெயிட் பண்ண, என்னால் முடியலடி, அதுதான் பிரச்சனை. ரொம்ப முடியல. உன்னை பார்த்தாலே எனக்கு ஏதாவது தோணும். உன்னை பார்த்தாலே உன்கிட்ட வந்து ஏதாவது பண்ணணும்னு தோணும்டி. ஆனால் இப்போ இந்த தாலியை கட்டினதுலேருந்து எனக்கு ஏதாவது பண்ணுது. உன்கிட்ட வரணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ண சொல்கிறேன்? ஜங்கு இல்லை என்ன திரும்ப முதல்ல இருந்தா புரிஞ்சுக்கோ ஜங்கு, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே பிடிச்சது உங்கள் லிப்பை மட்டும் தான் பிடிச்சி இருக்கிறாரு. உங்கள் இடுப்பை அப்படியே கிராப் பண்ணி இப்படி இழுத்து அப்படியே ஒரு மாதிரி டீப்பாக அந்த கிசு போதும். உங்களால் மூச்சே விட முடியல. அந்த மொத்தம் ரொம்ப ஒரு மாதிரி வல்கராக போக ஆரம்பிக்குது. உங்களால் அந்த கிஸ்ஸை பேர் பண்ணவே முடியல. அவரோட டச்சஸை வந்து உங்களால் ரொம்ப ஒரு மாதிரி உங்களுமே டெம்ட் ஏற்றுது, ட்ரிகர் பண்ணுது. அந்த மாதிரி தான் அவருமே பண்ணிகிட்ருக்காரு. அது லவ்வாக இருந்தாலுமே கூட ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது, வைல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வேணாம் ஜங்கு, முடியல, எதுக்கு நான் அப்படி படுத்துகிறேன்? ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு, எனக்கு பிடிக்கல, படுத்தாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படியே நீங்கள் ஃபோர்ஸ் அப்படியே தள்ளி விட்டீங்க. என்னடி இதுக்கு இப்போ தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாலில் நிறைய பிடிச்சி இப்படி இழுத்து உங்கள் லிப்பை அப்படி இன்னும் பிடிச்சி இப்படி இழுக்கிறாரு. சக் பண்ணி ஒரு மாதிரி பைட் பண்ணி வைக்கிறாரு. முடியல உங்களுக்கு என்னடா பண்ணுற? வேணாம் வலிவிடா ப்ளீஸ், என்னடா பையனாக இருக்குது ப்ளீஸ் விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. இதை பாரு, நீ வேணும்டி, நான் உனக்கு தான்டா ஏழை படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மூச்சு வாங்க அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. அவர் வந்து உங்கள் கழுத்தை அப்படியே ஸ்மெல் பண்ண மாதிரி உங்களை இன்னும் விடவே இல்லை.
ஜங்குக் புரிஞ்சுக்கோ ஜங்குக், எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. நீ இப்படி பண்ணுறது பிடிக்கல. இந்த டச் எனக்கு பிடிக்கல ஜங்குக். எனக்கு பெயினாக தான் இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது. நான் சொல்கிறது நீ கேட்கலன்றப்போ அந்த டச் எனக்கு அருவருப்பாக ஃபீல் ஆகுது. ஐயோ எனக்கு புரியல. நீ நினைக்கிறத மட்டும்தான் நடக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அவர் உங்கள் கழுத்தை அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டே உங்கள் லிப்புக்கிட்ட திரும்ப வராரு. அப்படியே திரும்ப நீங்கள் தள்ளி விடுறீங்க. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? உனக்கு சொன்னால் புரியாது ஜங்குக். நான் போய்ட்டு அம்மா கூட படுத்துங்கிறேன் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. திரும்ப அப்படியே உங்களை வந்து கைப்பிடிச்சி அப்படி இருக்கிறாரு. என்ன தானே பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. இப்போ எதுக்கு போகிற? உங்களே தனியாக விட்டு போயிட்டாங்களே, எங்கே போகிற? வேணாம், நீ நான் சொல்கிறது கேட்க மாட்டேன். என்னடி கேட்கல? என்ன கேட்கல அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி அப்படியே எழுது உங்களை வந்து பேக்கப் பண்ணிவிட்டு ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறாரு. அவரோட ஹார்ட்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது பேக்கில். ஸோ அப்படி நீங்கள் விலகி போகிறீங்க. அவருடைய உங்களை இழுத்து உங்கள் பக்கத்தில் அவரோட பக்கத்தில் ரொம்ப டைட்டாக நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஜங்குக் வேண்டாம் ஜங்குக், ரொம்ப தப்பாக இருக்குது. எனக்குமே இதை அவாய்ட் பண்ணணும்னு தோணுது. இந்த நேரத்தில் இப்போ வேணான்னு சொல்கிறேன். வேணான்னு சொல்லும்போது நீ பண்ணுறன்றப்போ எனக்கு கடுப்பாகுது ஜங்குக். இது ஃபீல் வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவரோட கை அப்படியே அங்கங்கே லைட்டாக அப்படியே ப்ளே ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஜங்குக் அப்படியே தள்ளிட்டு பல்லார்னு ஒரு அறை தான். உங்களுக்கு ஒரு மாதிரி அது அந்த டச்சஸ் வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக்குற மாதிரி இருக்கா? டக்குன்னு தள்ளிட்டு நீங்கள் பல்லார்னு ஒரு அரைஞ்சிருப்பீங்க. அதுவும் நீங்கள் அழுதுகிட்டே அரைஞ்சிருப்பீங்களா? ஏய் தொடாத ஜங்குக், எனக்கு கோவம் வருது. நீ நீ என்னோட இது கிடையவே கிடையாது. நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேன். சரி அழுது தொலையாத. இதுக்கு அழறப்போ நான் சொல்கிறது உனக்கு புரியுதாடா? புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஷர்ட் அப்படியே பிடிச்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்ருக்கேங்க. சரி அழாத. நான் ஒன்றும் பண்ணலை, கை விட்டல, மேலே ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுட்டு நின்றுட்டு இருந்துருப்பீங்களா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே உங்கள் முன்னாடி அப்படியே முட்டி போட்டு ஒன்றும் பண்ணலடி, அழாத, தயவு செஞ்சு அழுது தொலையாத, முடியல, அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் நீல் டவுன் பண்ணிவிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஹாஃப் ஹேண்டை ரைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அப்படின்னு இருந்துகிட்ருக்காரு. சரி கூல், சரிடி, ஒன்றும் பண்ணல, டச் பண்ணல, அழாதடி, எந்திரி, மேலே எந்திரி அப்படின்னு சொல்லி அவரோட ஷர்ட் அப்படியே பிடிச்சி மேலே தூக்கிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆமாடி, நான் பண்ணால் தப்பு, ஆனால் நீ பண்ண தப்பு இல்லைல்ல. நீ என்ன இப்படி தான் பண்ணுறியோ? நீ பண்ணுறது வேறு, நான் பண்ணுறது வேறு. ரெண்டுமே லவ்வுடி. இல்லை, அது லவ்வை தானது, இது ஜஸ்ட் லவ். அப்போது லவ்வை தாண்டி என் மேலே எதுவுமே இல்லை உனக்கு, அப்படி தானா? ஏன் ஜங்குக் எப்போ பாரு குதிர்க்கமாகவே பேசி தொலைகிறேன்? தயவு செஞ்சு கொஞ்சம் நல்ல வார்த்தை தான் பேசி தொலைங்க. சரி அழாத, கண்ணத்தோட போ, எனக்கு அழகு வந்துகிட்டே இருக்கு. இந்த பாரு, ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துட்டுருக்கேன், திரும்ப அழுதுன்னு வையேன். முடியல ஜங்குக், எதுக்குடா அப்பப்போ இந்த மாதிரி பண்ணுறேன்? தனம் எந்த விதத்துலையும் அழ வச்சுட்டே இருக்க. வேணாண்டா, இப்போ நம்ம மேரிட், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜாலின்னு கண்ணும் சேர்ந்த மாதிரி அப்படியே நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவர் செஸ்ஸில் தான் சாஞ்சிட்ருக்கீங்க. சாஞ்சிட்டே அவரோட சின்ன அப்படியே பிடிச்ச மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ப்ளீஸ் தாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, ப்ளீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் ஒன்று அழ வைக்கிறேண்ணா? நானா? என்னை பார்த்து சொல்ல. ஒன்று பார்த்தா சொல்கிறேன். கொழுப்புடி, கொழுப்பு, கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பு இல்லை, உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு. எல்லா கொழுப்பையும் உருவி வீசினா சரியாக போய்டும். ஜங்குக், இடுப்புலேருந்து கையை எடு ஜங்குக். எதுக்கடி அப்புறம் செய்யுங்கிற? என்னென்ன கொள்கிற? அப்பா நான் எதுவும் பண்ணல. சரிவா, கட்டி பிடிச்சி தூங்கலாம்.
ஜங்குக் இப்போ என்னடி இப்போ என்ன உங்கள் அம்மா கூட போய் கட்டி பிடிச்சி தூங்கணும். சரி போ, இந்த தாலியை கட்டி கொடுத்துட்டு போ. ஜங்குக் இந்த மாதிரி பேசாதான்னு சொல்கிறேன். சரி சரி சரி, கண்ணில் தண்ணி வச்சு தொலையாத. நான் இதுவும் பண்ணல. இதுவும் பண்ணல. சரி ஒரு மொத்தம் விட்ட மாட்டியே. எங்கடி விட்டுற நீனு? கொடு ஒன்று டீப்பாக வேணும். ஜங்குக் நீ பேசுகிறத கேட்குற போல நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 கையும் அப்படியே அவர் வந்து கையில் கோத்த மாதிரி அப்படியே உங்களை பேக்வார்டாக அப்படி நடக்க வச்சுக்கிட்டு அப்படியே வால் அப்படியே பின் பண்ணுறாரு. ஒரு மாதிரி மைல்டாக அவரோட லிப்பு உங்கள் லிப்பில் அப்படியே பட்டிருக்கு. ஒன்றுமே பண்ணல. அவர் வந்து உங்களை டெம்ட் ஆக்குற மாதிரி என்ன பண்ணுறாரு, அந்த லிப்பை அப்படியே உரசுறாரு. ஜங்குக் வேண்டாம், வேணுமே டீ கொடுக்குறதா கொடுத்துட்டு போடா. எங்கே போகிறது? ஜங்குக் கொசு பேத்தாத ஒன்று கூட இல்லைனா தள்ளிப்போ. ஒரு மாதிரி இருக்கு, அதுக்கு தான் கொடுக்குறது. டே கையை விடுறாவே நானும் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முத்தம் கொடுக்க திரும்ப ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் இல்லை, அவரோட லிப் வந்து உங்கள் லிப்பில் உரைச்சதே தவிர அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் இன்னாகவும் மாட்டேங்குது, அவுட் ஆகவும் மாட்டேங்குது. அப்படின்ற மாதிரியே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப டெம்ட் ஆகுது, உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது. அரே ஸ்மெக் பண்ணிட்டு என்னோடய ஃபீலிங்ஸ் புரியுதா உனக்கு? டேய் புரியுதா இல்லையான்னு கேட்டேன். லவ் தாண்டி, இதெல்லாம் லஸ்ட் இல்லை. என்னோட லவ் உனக்கு புரியாது. இது ஒரு மாதிரி உனக்கு பிடிக்கலடி, உனக்கு பிடிக்கல. பட் உனக்கு இதெல்லாம் பிடிக்கலனாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலன்றது எனக்கு பிடிச்சிருக்குடி. உன்னை துரத்தி வர்றது எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி போதை மாதிரி இருக்குடி. நீ வேண்டான்னு சொன்னாலும் பின்னாடி வர்றது கிண எத்தனை தடவை திட்டினாலும் அடித்தாலும் நீ வேண்டான்னு ஓடினாலும் பின்னாடி வரணும்னு தோணு. யானே தெரில, இது பேர் தான் லவ்வானு எனக்கு தெரிலடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பில் இப்போ தான் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக அந்த மொத்தம் அப்படி பதியுது. நீங்கள் இப்படி அந்த கையை இப்படி ரிலீஸ், அதாவது கை லாக்கில் இருந்திருக்கோம் மேலே பின் பண்ண மாதிரி, உங்களோட கை இப்படி ரிலீஸ் ஆகிட்டு அவரோட ஷர்ட் அப்படியே பிடிச்சி இழுத்து பக்கத்துலேயே வச்சுக்கிறீங்க. அவரோட கால் மேலே உங்களோட கால் அப்படியே எக்கன மாதிரி அவருடைய தூக்கி இப்படியே மொத்தம் கொடுத்துட்ருக்காரு. ஒரு மாதிரி டீப்பாக அப்படியே போயிட்டே இருக்கு அந்த கிஸ்ஸு. ஜங்குக் போதும், வேணுமே இல்லை, போதும்டா, இல்லை வேணும். ஜங்குக் வேண்டாம். ஒரு மாதிரி நான் என்னோடய கண்ட்ரோல் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. வேணாம் ஜங்குக், ப்ளீஸ் வேண்டாம். என்னடி சொல்கிற? அப்படியா? அப்படின்னா ஜங்குக் அழைச்சிட்டு வேணாம், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் வெயிட் பண்ணுறது இல்லைண்டா, ரொம்ப 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 இன்னும் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் வெயிட் பண்ணடா. ஜஸ்ட் 1 வீக் மட்டும் தானே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப் அப்படியே பைட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாரு. ஜங்குக் என்னடா பண்ணுற? ஏடி பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ உதற என்னோட இப்போ வேண்டாம். ஏடி பிடிக்கலையாண்ணா? பிடிச்சிருக்கு. இந்த லிப்பு யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்பை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே பிடிக்காத இருக்குமா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதில் வந்து லிப் பியர்சிங் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி உங்களுக்கு பைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே கட் ஆகட்டும். சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகேடா கைஸ், பாய்.